தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 6ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகள், மீன் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சரிசெய்து மீன்பிடி தொழிலுக்கு தயார் நிலையில் உள்ளனர். இந்நிலையில் ஜூன் 6ஆம் தேதி முதல் கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டி புதுச்சேரியில் உள்ள தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் பங்கேற்றனர். போட்டு தெரியுங்களா? गंगेश यमुनेश सैवता गोदावरी नर्मदा सिंधु कावेरी जलेशम जलितं गुरुगर போதும்பா மேல மட்டும் கட்டினா போதும்பா. இப்போ லேசா கீரை போட்ட மாதிரி லேசா கீரை போட்ட மாதிரி ஓகே. வாங்கி மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சிறந்த விழுக்காடுகள் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களும் சால்வை அணிவித்து பாராட்ட பெற்றனர். ஜோன் அளவிலான கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளும் பாராட்டப்பட்டனர். நிகழ்ச்சியில் பள்ளியில் துணை முதல்வர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் முன்னிலையில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகில் கையெழுத்து இயக்க பிரச்சாரம் பயணம் நடைபெற்றது. பொதுமக்களிடம் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி மாநில அந்தஸ்துக்கான தேவையை விளக்கும் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. வில்லியனூர் கொம்பியன் தனத்துமேடு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், கோபூஜை, நவகிரக ஹோமம், மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், யாகசாலை வேள்வி ஆரம்பம், மூல மந்திர ஹோமம், தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 2ஆம் கால யாக வேள்வி ஆரம்பம், கோபூஜை, காப்பு கட்டுதல், நாடி சந்தனம் உள்ளிட்ட பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத ஸ்ரீ துலுக்கானத்தம்மனுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்று
தொடர்ந்து மூலவருக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், அங்குதாஸ், காங்கிரஸ் மாநில செயலாளர் ரகுபதி உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய திருப்பணிக்குழு மற்றும் தனத்துமேடு கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கண்டுபிடிங்க, இங்க பாருங்க. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தலாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்ற ஆசி பெற்றார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் புகழ் பேரவை சார்பாக அசோக், பாலா, செந்தில், ராஜா ஆகியோர் ஏற்பாட்டில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. மேலும் பூத்துறை மனநல காப்பகம் மற்றும் தர்மாபுரி ஆஞ்சநேயர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் திலாஸ்பேட்டை விநாயகர் கோவிலில் சீனு ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார். இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூஞ்செட்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இலவச புடவைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், என்ஆர் புகழ் பேரவையினர் கலந்து கொண்டனர். ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முத்து, பழனி, மணவாளன், முரளி, பிரபு, ஞானப்பிரகாசம், பழனியப்பன், பாலா, அசோக், செந்தில், சிவா, விநாயகம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்கால் காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியில் நாகப்பட்டினம் விழுப்புரம் நெடுஞ்சாலை பணி முடிவடையும் நிலையில் உள்ளது. மேல காசக்குடி முதல் கீழ காசக்குடி வரை செல்லும் முக்கிய சாலையின் நடுவே நெடுஞ்சாலை வருவதால் கடந்து செல்லும் சாலை மூடப்பட்டுள்ளது. இந்த வழியாக பயன்படுத்தி தான் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள், பணிக்கு செல்வோர், அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வோர் என பல்வேறு தரப்பினரும் இந்த வழியை பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது சாலையை கடக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. சாலையை கடந்து செல்ல 2 to 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவர் விக்னேஸ்வரனை சந்தித்து அப்பகுதி மக்கள் சாலை கடந்து செல்ல பாதை அமைத்து தர கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களிடத்தில் பேசிய மருத்துவர் விக்னேஸ்வரன் மாவட்ட ஆட்சியருக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் இதுகுறித்து தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுப்பதாக தெரிவித்தார். அப்பகுதி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வழியிலேயே நெடுஞ்சாலையை கடந்து செல்ல வழி அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூர் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்று விளங்கும் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா மே 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழா ஜூன் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இவ்விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சாமி வீதி உலாவும் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முடிவில் இந்து அறநிலையத்துறை அலுவலர் முன்னிலையில் வாலண்டியர்ஸ், பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மூலமாக கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு திருக்கோவில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது.
புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை பின்பு நடைபெற்றது. மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊழியர்கள் போராட்டக் குழுவினர் மிஷன் வீதி மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். கன்வீனர்கள் வேளாங்கண்ணிதாசன், கலியபெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். கதிரேசன் நன்றி கூறினார். அனைவரும் ஓய்வு பெற்றவர்கள் அதிகமாக இருந்தாங்க. ஏமாத்தினாலும் நம்ம ஊழியர் நம்மளை கஷ்டப்பட்டு கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் இந்த கூட்டுப்பாட்டு குழுவுடைய எண்ணம். ஒன்றுபட்டு உழைத்தோமே, பேரு வாங்கி தந்தோமே. வில்லியனூர் கொம்யூன் தனத்துமேடு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு காங்கிரஸ் பிரமுகர் ராஜ்குமார் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் பிரமுகர் ராஜ்குமார் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் சங்கம் சார்பாக சங்க தலைவர் ராஜேந்திரன் சந்தித்து மாவட்ட விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென மனு வழங்கப்பட்டது. குத்தகை விவசாயிகளுக்கும் கூட்டுறவு கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும், 6 வாய்க்கால் குளங்கள் முழுமையாக தூர்வார பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற முக்கிய கோரிக்கைகள் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் சங்கத்தின் இணை செயலாளர் சோமு பங்கேற்றார். வானூர் பிள்ளைச்சாவடி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 136வது பிரம்மோற்சவ விழா ஜூன் 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சியும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், ஊர் முக்கிய பிரமுகர் பெருமாள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகி முகுந்தன், வன்னியர் பேரியக்க நிறுவனர் செந்தில் கவுண்டர், மணக்குள விநாயகர் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் மணக்குள விநாயகர் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் குமரேசன், கோபி, வேலு, சங்கர், செல்வராஜ், ரகுபதி, ஜெய்சங்கர், ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய 83ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவில் நல்லவாடு கிராமத்தை சேர்ந்த பிரான்சில் வசிக்கும் அப்பாதுரை ராஜேந்திரன் மற்றும் சாரதா ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் இந்த விழாவில் ஊர் பஞ்சாயத்தார்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமியை வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த நெடுங்காடு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயத்தின் 93வது ஆண்டு திருவிழா ஜூன் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித அந்தோணியர் தேர்பவனி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக திருப்பலியினை
ஆலய பங்குத்தந்தை ஹென்றி எழில்மாறன் மற்றும் உதவி பங்குத்தந்தை லியோ ஆரோக்கியம் ஆகியோர் நடத்தி வைத்தனர். சிறப்பு திருப்பலியினை தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கிறிஸ்துவர்கள் தங்கள் வீடுகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புனித அந்தோணியர் தேர்பவனி விழாவில் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியரை வழிபட்டனர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குறவர், காட்டுநாயக்கர், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி கடந்த 44 ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசு கூறி வருகிறது. இந்த நிலையில் அண்ணா சிலை அருகே பழங்குடியினர் தலப்பாக்கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்துக்கு மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார், மலக்குறவர் நல்வாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பூர்வ குடிகளாக இருக்கும் மலக்குறவர், காட்டுநாயக்கன், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அனைவரும் தலப்பாக்கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். பழங்குடி மக்களை சேர்க்க வேண்டும். விடமாட்டோம். பழங்குடி மக்கள் விடமாட்டோம். பழங்குடி மக்கள் விடமாட்டோம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல. இளிச்சவாய கூட்டமும் அல்ல. திண்டிவனம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வைரபுரம் கிராமத்தில் உள்ள அமமுக இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் பாமக ஒன்றிய விவசாய அணி தலைவர் வீராசாமி ஆகியோரின் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அமமுக, பாமக, திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் ஆனந்தி, அண்ணாதுரை, தமிழ்ச்செல்வி, செல்லப்பெருமாள் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வானூர் கீழ்குத்தம்பாக்கம் பெரியாண்டவர் திருக்கோவில் திருநீரிய தீந்தமிழ் திருமறை திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு 2ஆம் கால வேள்வியில் பல்வேறு விதமான திரவிய பொருட்கள், பழங்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் ஆகியவை செலுத்தப்பட்டன. தொடர்ந்து கலைகள், நாடியின் வழியாக மூல திருமேனி அடைதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து சிவகைலாய வாத்தியங்கள் முழங்க திருக்குடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. மேலும் கருவறை விமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. மேலும் மூலவர் பெரியாண்டவருக்கு மகாபிஷேகம் மற்றும் மலரர்ச்சனை, திருமுறை விண்ணப்பம், பேரொலி வழிபாடு ஆகியவை நடைபெற்றன. விழாவுக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கீழ்குத்தம்பாக்கம் மற்றும் தென்னகரம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் பூதேரி ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திலிருந்து பூங்கரகம் புறப்பட்டு கிராம வீதி வழியாக பூங்கரகத்துடன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பூங்கரகத்துடன் பெண்கள் தங்கள் தலையில் கூழ்பானையை சுமந்து வீதி வலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். மேலும் ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் கங்கையம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.